ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ஃபுல்லா கிளாஸு. நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது தான். வருஷக்கணக்குல அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிளாஸுன்ட்டு. அதே தான் இப்பவும் சொல்றேன். ஃபுல்லா இருந்த கிளாஸு. நைட்டு தூங்க கூட முடியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல். ஸோ 2, 3 பேட்ச்ச முடிச்சாச்சு. அடுத்த பேட்ச்ச ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதோட அப்டேட் தான் இது. ஸோ இந்த ஹோஸ்ட்ல உங்களுக்கு வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு சொல்லப் போறேன். கெட்சப் 2024 சரிங்களா? 24 வெர்ஷன். நீங்க ஒருவேளை அட்மிஷன் போடுற டைம்ல 25ஆ கூட இருக்கலாம். சரிங்களா? அண்ட் V-Ray 7 சரிங்களா? V-Ray 7 யூஸ் பண்றேன். V-Ray 7.10ங்கிற வெர்ஷன்ல தான் V-Ray எடுக்க போறேன். அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து கேவ்ஸ் எல்லாமே வந்துரும். ஓவராலா எல்லாமே கவர் ஆகும். இன்டீரியர் எப்படி டிசைன் பண்ணணும்? அதுல எப்படி மெட்டீரியல்ஸ் குடுக்கணும்? எப்படி ஷேடிங்கு, எப்படி லைட்டிங் வைக்கணும்? எப்படி மிட் டோன் கிரியேட் பண்ணணும்? தென் எப்படி ரெண்டர் எடுக்கணுங்கிறது முதற்கொண்டு எல்லாமே இதுல வரும். சேம் ப்ரொசீஜர் தான் எக்ஸ்டீரியர்லயும், இன்டீரியர்ல எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. V-Ray ஃபுல்லா கவர் ஆகும். SketchUpம் ஃபுல்லாவே கவர் ஆகும். சரிங்களா? ஸோ ஆல் ஓவர் ஃபுல் கோர்ஸ் 2 1/2 மாசம் படிக்கணும். இந்த 2 1/2 மாசத்துலயும் நான் சொல்ற மாரி நெறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க. சார் உங்கள மாரி ரெண்டர் எடுக்கணும் சார் என்ன பண்ணலாம் அப்டின்ட்டு. ஒவ்வொருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கலாம். உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங் அப்டின்னு ஒண்ணு இருக்கு. அது மாரி தான். ஒரு ரெண்டர் எடுக்கும்போது எல்லாரும் குவாலிட்டியா எடுக்கணும் அப்டின்னு நெனச்சிட்டு இருக்குறாங்க. குவாலிட்டியா எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ரியலிசம் வேணும். டெய்லியும் இதுக்கு தான் ஃபோனு. அத சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கே, அதுக்கே தனியா கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. ரியலிசம் வேற, குவாலிட்டி வேற. குவாலிட்டியா உள்ள பிக்சர்ல ஒரு ரெண்டர் எடுக்குறீங்கன்னா, அதுல ரியலிசம் இல்லன்னா அது வேஸ்ட்டு. அது வந்து ஃப்ளாட்டு. சரியா? ஒரு ரெண்டர் அப்படிங்கிறத எடுக்கும்போது, குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாதுங்க எப்பவுமே. குவாலிட்டி நமக்கு தேவையில்ல. ரியலிசம் வேணும். ரியலிசம் இருந்துச்சுனாலே, குவாலிட்டி இல்லன்னாலும் அது பார்க்க நல்லா தான் இருக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரெண்டர் செட்டிங்ல நீங்க பண்ற ஒரு விஷயம் தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க பண்ணணும் இதுல. அது கிளாஸ்ல சொல்லி தந்துருவேன். சரியா? சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து பண்ணும்போது, அந்த ரெண்டர் செட்டிங்லயே வந்து 2, 3 விஷயம் இருக்கு. ஆல்ரெடி நான் ரெண்டர் செட்டிங் தனியா வீடியோ போட்டுருக்கேன். ஒரு வாட்டி கூட போடுறேன். V-Ray 5ல தான் போட்டேன்னு நெனைக்கிறேன். V-Ray 7ல நான் இதுவரைக்கும் போடல. நான் போடுறேன். சரிங்களா? ரெண்டர் செட்டிங்ல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் ரெண்டர் செட்டிங்க குடுத்தா எல்லாருமே அழகா எடுத்துரலாம்னு நெனைக்கிறீங்க. அது இல்ல. ப்ராப்பரான நாலேட்ஜ் வேணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு V-Ray நாலேட்ஜ் வேணும். V-Ray நாலேட்ஜ், லைட்டிங்ஸ். லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்ளோ இம்பார்ட்டன்ட். தெரியாம இருக்கிறாங்க நெறைய பேர். அவ்ளோ இம்பார்ட்டன்ட் லைட்டிங்ஸ் எல்லாமே. எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த ஆங்கிள்ல வைக்கணும் முதற்கொண்டு நெறைய விஷயம் இருக்கு. சரி, அதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த ரியலிசம் கெடைக்கும். குவாலிட்டி அப்படிங்கிறது இதுல நீங்க பார்த்தீங்களா, 1920 இவ்வளோ வச்சு குடுத்தாலே அழகாட்டு வரதான் செய்யும். நீங்க வேற ரெண்டர் செட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நீடடே கிடையாது. ரெண்டர் செட்டிங்கிறது ஒரு மேட்டரே இல்ல. இம்பார்ட்டன்ட் தான் நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அத பேஸ் பண்ணி ஒரு ரெண்டர் வராது. சரிங்களா? ரியலிசமா கிரியேட் பண்ண படிக்கணும். அதான் பெரிய விஷயம். நீங்க SketchUpஆ இருக்கட்டும், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல 3ds Maxஆ இருக்கட்டும், மாயாவா இருக்கட்டும், பிளெண்டரா இருக்கட்டும், சினி 4Dயா இருக்கட்டும், சம்திங் எல்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். அன்ரியல் என்ஜினா இருக்கட்டும், என்ஸ்கேப் எதுவா வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல ரியலிசமா எடுத்து படிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் யூஸ் பண்ணி படிச்சிடலாம். சரிங்களா? உங்க கிரியேட்டிவிட்டில தான் இருக்கு எல்லாமே. அப்ப ரியலிசமா எடுத்து கத்துக்கோங்க. குவாலிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க அது. குவாலிட்டிங்கிறது அத நீங்க மைண்ட் பண்ண வேணாம் நீங்க. குவாலிட்டிங்கிறதே விட்டுருங்க. ரியலிசமா எடுத்து என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்ண கத்துக்கோங்க. ப்ராப்பரா மெட்டீரியல் அதுக்கு ஏத்த வேல்யூஸ் நெறைய இருக்கு. இவ்வளோதான் இருக்கணும் ஒரு ரிஃப்ளெக்ஷன்னா அவ்வளோதான் இருக்கணும். அதெல்லாம் குடுத்து படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு டிசைனர் தான். சரியா? 4 வால போட்டு மெட்டீரியல் குடுக்குறது எல்லாருக்குமே தெரியுமே!
அத எப்படி ரெண்டர் எடுக்கணும், ப்ராப்பரா எப்படி எடுக்கணுங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. ஸோ, அத நல்லா கத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ, நம்ம கிளாஸ்ல அதுவும் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ, எல்லாமே நான் ஏ டூ இசட் சொல்லி வந்துருவேன். அந்த 2 1/2 மந்த்ஸ்ல நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கும் பட்சத்தில், உங்களுக்கு வந்து ப்ராப்பரான நாலேட்ஜ் டெஃபினெட்லி கெயின் ஆகும். அதுக்காக கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே ரெண்டர் எடுக்க முடியுமான்னா கிடையாது. சரிங்களா? கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே எல்லாம் ரெண்டர் எடுக்கலாம் முடியாது. ப்ராப்பராட்டு பிராக்டிஸ். சரிங்களா? விஷயத்த சொல்லி தரும்போது, நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அடுத்த நாளே எடுக்கலாம். சரிங்களா? கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே நீங்க எடுத்துருவீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணும்போது. இல்ல நீங்க ஒரு வொர்க்கிங் பெர்சன் என்னால வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் தான் வொர்க் பண்ண முடியும். டெய்லி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கிளாஸ் முடிஞ்சு ஒரு வித்தின் 1 மந்த்ல டெஃபினெட்லி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். சரியா? இதே மாரி எடுக்கலாம், இதே மாரி எடுக்கலாம். அந்த மாரிலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் கிரியேட் ஆகும். இப்ப எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. விச் மீன்ஸ் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பத்தி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஹேண்ட் ரைட்டிங் தான். சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. எழுதுறதுலயா இருக்கட்டும், பேசுறதுலயா இருக்கட்டும், ஆட்டிட்யூட், கேரக்டர் வைஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாரி தான். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. என் ரெண்டர் இப்படிதான் இருக்கு. நான் ஆல்ரெடி நெறைய வீடியோ போட்டுருக்கேன் ரெண்டர்லாம். பார்க்காதவங்க போய் பாருங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எடுத்த ரெண்டரும் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் குடுத்த ரெண்டரும் பிளேலிஸ்ட்ல இருக்கும். போய் பாருங்க. அதே மாரி தான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல். என்ன மாரியே எடுக்கணும் அப்படின்னு நெனைக்கக்கூடாது. உங்க வேல நீங்க வரணும். புரிஞ்சுச்சா? இன்னொருத்தங்கள மாரி நாம வந்து எடுக்கணும்னு நெனச்சா, அப்படி வராது. புரிஞ்சுச்சுங்களா? நெறைய விஷயம் அல்கோரிதம் இருக்கு. அதான் அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இது. சரிங்களா? ஸோ, அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு பெல் ரெண்டர் டிசைனரா நீங்க வந்து மாறலாம். சரிங்களா? ஸோ, டெஃபினெட்லி நீங்க இதெல்லாம் கத்துக்கோங்க. நெறைய விஷயங்கள் கத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 1/2 மாச கோர்ஸ் டெய்லி 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நானே குடுத்துருவேன். சரியா? அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. ஓல்டு அட்மிஷன் வீடியோஸ் பார்த்துலாம் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு அப்டேட் தான். உங்களுக்கு தேவைன்னா, நம்ம நம்பர் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு, அட்மிஷன் ஃபார்ம் வாங்கி, அட்மிஷன் போட்டு நல்லா படிங்க. ஒரு திறமைய வளர்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்க என்ட்ட தான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. நீங்க எங்க படிச்சாலும், நல்ல ஒரு ட்ரெய்னர் கிட்ட படிங்க. நெறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. சரியா? இதுல வந்து ஸ்கெட்சப்ல இவ்வளோதான் அப்படின்லாம் கிடையாது. நெறைய விஷயம் இருக்கு. 2 1/2 மாசம் படிக்கிற அளவு இருக்கு. நெனச்சா 3 மாசம் கூட எடுப்பேன் நான். அந்த அளவுக்குலாம் நெறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? நல்லா கத்துக்கோங்க. நீங்க வந்து எனக்கு ஃபீஸ் குடுக்க காசு இல்ல சார் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கூட நீங்க என்ட்ட கேட்டுக்கலாம். நான் ஆன்லைன் கிளாஸ்ல ஏதாச்சும் ஒரு டவுட்டுக்கு யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா கூட நான் கிளாஸ்ல இருப்பேன். அப்ப கூட கிளாஸ் லிங்க் அனுப்பிச்சு வாங்க நான் சொல்லி தரேன்னு எடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்க தாராளமா என்ட்ட வந்து கால் பண்ணி கேட்கலாம். கிளாஸ்ல வந்து ஒரு 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அந்த டவுட்ட நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாரிலாம் இருக்கு. பட் அதுக்குன்னு தனியா எனக்கு ஒரு டைம் எல்லாம் ஒதுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. அட்மிஷன் போட்டு கிளாஸ் எடுக்குறேன். சரிங்களா? பாய்.